வணக்கம் நண்பர்களே. நமது காயின் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அரிதான நாணயங்கள் வரிசையில் 25 பைசா நாணயத்தில் வெளிவந்த 9வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 1982ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நாணயத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த நாணயத்தின் சிறப்பு என்னவென்றால், ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஆசிய நாடுகளில் 11 நாடுகள் பங்கு கொண்டு முதலில் 1951ஆம் ஆண்டு முதல் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவின் தலைநகரமான புதுடெல்லியில் நடத்தப்பட்டு மிகவும் சிறப்பாக இந்த முதல் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சர்வதேச ஒலிம்பிக் கூட்டமைப்பின் மேற்பார்வையில் நடத்தப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு முறையும் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ஆசிய நாடுகளில் நடத்தப்படுகின்றன. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் போது 2வது சுற்றாக 1982ஆம் ஆண்டு 2வது முறையாக 9வது ஆசிய விளையாட்டுப் போட்டியாக 1982ஆம் ஆண்டு இந்தியாவில் 2வது சுற்றாக புதுடெல்லியில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. 1982ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை இந்த போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த கூட்டமைப்பை நாம் ஆசியாடு என்று அழைக்கின்றோம். ஆசிய போட்டிகள் புதுடெல்லி 1982ஆம் ஆண்டு நடைபெற்றதை போற்றும் வகையிலும் நினைவு கூறும் வகையிலும் பாராட்டு வகையிலும் இந்த நாணயத்தை சிறப்பு நாணயமாக அரசாங்கம் அச்சிட்டு பொது புழக்கத்திற்கு வெளியிட்டது. இதில் 10 பைசா நாணயமும் 2 ரூபாய் நாணயங்களும் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டன. இதில் 10 ரூபாயும் 100 ரூபாயும் ப்ரூப் செட் நாணயமாக அச்சிடப்பட்டுள்ளன. இந்த நாணயம் காப்பர் என்ற இந்த நாணயத்தில் உலோகம் என்று பார்த்தால் காப்பர் நிக்கல், இதன் எடை என்று பார்த்தால் 2.50 கிராம், இதன் சைஸ் 19 mm, வடிவம் வட்ட வடிவமானது, எட்ஜ் ரீடட் எட்ஜ். இந்த நாணயத்தின் முன்பக்கம் அசோக சின்னமும் இதன் கீழே 25 என்ற எண்ணும் பக்கவாட்டில் பைசா இந்தியா என்று இந்தியிலும் ஆங்கிலத்திலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயத்தின் மறுபக்கம் ஆசிய விளையாட்டின் போட்டியின் சிம்பலும், இதற்கு கீழே டெல்லி என்று ஆங்கிலத்திலும், இதற்கு கீழே வருடமும், வருடத்திற்கு இடையிலே மின்ட்டு குறியீடும், பக்கவாட்டில் 9வது ஏசியன் கேம்ஸ் என்று ஆங்கிலத்திலும் இந்தியிலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயத்தை கமாமரேட்டிவ் நாணயமாக அரசாங்கம் பொது புழக்கத்திற்கு வெளியிட்டது. இந்த நாணயம் மொத்தம் 3 மின்ட்டுகளில் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத். இந்த 3 மின்ட்டுகளில் மும்பை காமன் கேட்டகரியாக சாதாரண நாணயமாக உள்ளது. கொல்கத்தா மின்ட் ஸ்கேர் கேட்டகரி நாணயமாகவும் உள்ளது. மும்பையில் அச்சடிக்கப்பட்ட டைமண்ட் குறியீடு உள்ள நாணயத்திற்கு அவ்வளவாக மதிப்பில்லை. சாதாரணமாக இருப்பதால் அதற்கு அவ்வளவாக மதிப்பில்லை. கொல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்ட ஸ்கேர் கேட்டகரியில் உள்ள நாணயமாக இருப்பதால் இதன் மதிப்பு என்று பார்த்தால் 5 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரை தான் நண்பர் உள்ளது. இதுவே ஹைதராபாத்தில் அச்சடிக்கப்பட்ட நட்சத்திர குறியீடு இருக்கும். இந்த நட்சத்திர குறியீடு உள்ள நாணயம் ரேர் நாணயமாகவும் மிகவும் அரிதான நாணயமாகவும் உள்ளதால் இதன் மதிப்பு என்று பார்த்தால் இந்த நட்சத்திர குறியீடு உள்ள நாணயம் அரிதான நாணயமாக உள்ளதால் ரேர் காயினாக இருப்பதால் இதன் மதிப்பு என்று பார்த்தால் 2024ஆம் ஆண்டு புத்தகப்படி ஃபைன் கண்டிஷனே 1000 ரூபாயும், வெரி ஃபைன் கண்டிஷன் 2000 ரூபாயும், எக்ஸப்ட் கண்டிஷன் 4000 ரூபாயும், யுஎன்சியாக இருந்தால் 10,000 ரூபாயாகவும் உள்ளது. நண்பர்களே, இந்த 9வது ஏசியன் கேம்ஸ் நாணயம் உங்களிடம் இருந்தால் கண்டிப்பாக சேமிப்பில் வைக்கும் தவறவிட வேண்டாம். இந்த நட்சத்திர குறியீடு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். இதுவே 2023ஆம் ஆண்டு புத்தகப்படி இதன் மதிப்பு என்று பார்த்தால் ஃபைன் கண்டிஷன் 1000 ரூபாயும், வெரி ஃபைன் கண்டிஷன் 1500 ரூபாயும், எக்ஸப்ட் 2000 ரூபாயும், யுஎன்சியாக இருந்தால் 5000 ரூபாயுமாக இருந்தது நண்பர்களே. ஆனால் இந்த ஆண்டு இதனுடைய மதிப்பு என்று பார்த்தால் 2 மடங்காக அதிகரித்து உள்ளது. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், போன வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் இதன் மதிப்பு எப்படி உயர்ந்துள்ளது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனால்தான் நண்பர்களே, நாணயத்தை சேமித்து வையுங்கள். பழமை என்று புதுமைதான். இந்த வீடியோவில் நான் சொன்ன விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்த எனது அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் செய்யும் நண்பர்களே. வணக்கம்.